ஹாஃப் பாயிலே ஆம்லெட் ஆகிய பெருமை அன்சிகாவையே சேரும். சிவகார்த்திகேயன் என்னதான் கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தாலும் அவருடன் ஜோடி சேர்ந்த அழகிகள் யாரும் தினத்தந்தி அழகிகளுக்கு சற்று மேலே, பிலிம்பேர் அழகிகளுக்கு சற்று கீழே தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தன் இன்முக சிரிப்பை பன்முக திறமை கொண்ட சிவகார்த்திகேயனுக்காக தாரை வார்க்க முன்வந்தார் அன்சிகா. மான்கராத்தே படத்தில் சிவகார்த்திகேயனுடன் அன்சிகா ஜோடி சேரப் போகிறார் என்று தெரிந்ததுமே கொதித்து போனார்கள் கோடம்பாக்கத்தின் முன்னணி ஹீரோக்கள் சிலர். ஒரு சினிமா நிகழ்ச்சியில் கூட நான் என்னையா தப்பு செஞ்சேன், அன்சிகா கூட ஜோடியா நடிக்க மட்டும் தானே செஞ்சேன் என்று அப்பாவித்தனமாக அரட்டினார் சிவா. அந்த படத்திற்கு புறம் அன்சிகாவிற்கும் சிவகார்த்திகேயனுக்கும் தொட்டு தொடராத ஒரு பட்டு பந்தம் உருவானதா? சிவாவின் வெல்வேஷர்களில் ஒருவரான அன்சிகா இந்த நட்பை முறிக்க என்னதான் சிம்பு கொம்பு சீவினாலும் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் தன் நண்பனுக்காக ஒரு காரியம் செய்தார் அன்சிகா. ஆம்லா படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே சுந்தர் சியிடம் பேசி சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க என்று கேட்டுள்ளார் அன்சிகா. அன்சிகாவே சொல்லியாச்சே அப்புறம் என்ன? விறுவிறுவென களத்தில் இறங்கிய சுந்தர் சி சிவாவை சந்தித்து கதை பேச ப்ராஜெக்ட் 50% தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சிவா ஒரு கண்டிஷன் வைத்தாராம். எனக்கு ஜோடியா அன்சிகா வேணாம், நயன்தாரா இருக்கட்டும் என்றாராம். அவர் பிரச்சனை அவருக்கு. தனது தொழில் எதிரி விஜய் சேதுபதி நயன்தாராவுடன் நடித்து வரும்போது நான் மட்டும் மிஸ் பண்ணினால் எப்படி என்றாராம் சிவா. இந்த தகவலை கேட்ட அன்சிகா அப்செட்.